இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. காஞ்சிபுரத்தில் 65 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 போலீஸ்காரர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மோசடி வழக்கில் போலீஸ்காரர்கள் சிக்கியது எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் புதுநகர் பகுதியை சேர்ந்தவர் சகாய பாரத். இவர் மாமல்லபுரம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இவரது தம்பி ஆரோக்கிய அருண் போக்குவரத்து காவலராக காஞ்சிபுரத்தில் பணிபுரிகிறார். மற்றொரு தம்பி இருதயராஜ் காவல் பணியில் இருந்து வெளியேறி பள்ளி கல்வித்துறையில் பணி செய்கிறார். ஆன்லைன் கிரிக்கெட் போட்டி விளையாட்டுகள் உட்பட பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என தெரிவித்துள்ளனர். இவர்களின் பேச்சை நம்பி நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் பொதுமக்கள் இவர்களிடம் பணத்தை கொடுத்து முதலீடு செய்துள்ளனர். பல கோடி ரூபாய் பணம் இவர்களிடம் சேர்ந்த நிலையில் கூறியபடி லாபத்தொகையை மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் புகார் கொடுத்ததை தொடர்ந்து காஞ்சிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக மோசடி வழக்கு பதிவு செய்த போலீசார் சகாய பாரத், அவரது மனைவி சௌமியா, இருதயராஜ், அவரது மனைவி ஜெயஸ்ரீ, இவர்களின் தாயார் மரிய செல்வி ஆகிய 5 பேரை ஞாயிற்றுக்கிழமை கைது செய்தனர். போக்குவரத்து காவலர் அருண், அவரது மனைவி மகாலட்சுமி, தந்தை ஜோசப் ஆகியோர் தலைமறைவான நிலையில் 3 பேரையும் திங்கட்கிழமை கைது செய்தனர். புகார்கள் கொடுத்தவர்களின் தகவலின் பேரில் 65 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பண மோசடி வழக்கில் போலீசார் குடும்பங்களை சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு விரைவில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்படும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் தெரிவித்திருக்கிறார். காவலராக பணிபுரிந்து வந்த சகாய பாரத், போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வந்த ஆரோக்கிய அருண் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் இருதயராஜ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை மனுவை போலீசார் அனுப்பியுள்ளனர்.